Good evening to all. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் அல்ஜிப்ராவில் சம் கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா சம் ஆஃப் சஸ்பேசஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்பேஸ். அப்போ விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. W1 W2ங்கிறது ரெண்டு சஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அதோட சம்மும் ஆல்வேஸ் சஸ்பேஸாக இருக்கும். அதான் இங்கே சொல்ல போகிறோம். சம் ஆஃப் W1 and W2 இஸ் டினோட்டட் பை W1 plus W2 இஸ் டிஃபைன்ட் இஸ் W1 plus W2. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆக்சுவலாக W1 plus W2 இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து W1ல் இருக்கும், செகண்ட் எலமெண்ட் வந்து W2ல் இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் தான் W1 plus W2. இது வந்து ஒரு சஸ்பேஸ் ஆஃப் வியாக இருக்கும். அதே நேரத்தில் திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் சஸ்பேஸ் ஆஃப் வி கண்டெய்னிங் தீஸ் டூ சஸ்பேசஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஸோ ஸ்மாலஸ்ட் சஸ்பேஸ் ஆஃப் வி கண்டெய்னிங் தீஸ் டூ சஸ்பேசஸ். இப்போ இன் ஜென்ரலாக என்ன எழுதிக்கலாம்னா, இப்போ டூ வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துட்டோமா, டூ சஸ்பேசஸ் எடுத்துருக்கோம். இப்போ இன் ஜென்ரலாக ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துகிறோம். சரி, ஃபைனைட் நம்பர் ஆஃப் சஸ்பேசஸ் ஃபார் ஏ வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துட்டோம். அதோட சம்மன்னா அது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? இது ஒரு சஸ்பேசஸாக இருக்கும். ஸோ ஸ்மாலஸ்ட் சஸ்பேசஸ் ஆஃப் வி கண்டெய்னிங் தீஸ் சஸ்பேசஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இது ஓகேவா சஸ்பேஸ் ஆஃப் வி. நெக்ஸ்ட் இப்போ ஆக்சுவலாக சம் ஆஃப் சஸ்பேசஸ். இப்போது டேரக்ட் சம் ஆஃப் சஸ்பேசஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா? டேரக்ட் சம் வேறு, டேரக்ட் சம் வேறு. ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா W1 W2ங்கிறது டூ சஸ்பேஸ் ஆஃப் எ வெக்டார் ஸ்பேஸ் V over F. V is said to be direct sum of W1 W2 if every element. So V is direct sum of W1 plus W2 சொல்கிறோம்னா Vயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஸோ கேன் பி யூனிக்லி ரிட்டர்ன் as முக்கியமானது. யூனிக்லி ரிட்டர்ன் as V is equal to இந்த மாதிரி எழுதுகிறோம். இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் W1ல் இருக்கும், செகண்ட் எலமெண்ட் W2ல் இருக்கும். ஸோ Vயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இந்த மாதிரி எழுத முடிஞ்சிச்சுன்னா, ஸோ யூனிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா வியை வந்து இஸ் டைரக்ட் சம் ஆஃப் தீஸ் டூ சஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. தஃபோர் சப்போஸ் வி வந்து டைரக்ட் சம் ஆஃப் W1 W2ன்னு இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இன்னொரு இது என்னென்னா, இது ஒரு முக்கியமானது. ஸோ ப்ராப்ளத்துக்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே இதான் யூஸ் பண்ணுவோம். விங்கிறது இட்ஸ் டைரக்ட் சம் ஆஃப் W1 W2 இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ V is equal to W1 plus W2 இருக்கும். இப்போ W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து சிங்கிள்டன் ஜீரோவாக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் ஐடென்டி எலமெண்ட் மட்டும்தான் காமன், வேறு எந்த எலமெண்ட்டுமே காமன் இல்லை. சரிங்களா? இதை தான் நம்ம ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ இன் ஜென்ரல் என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி. ஸோ விங்கிறது W1 W2 Wnலாம் என்னது சஸ்பேஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்பேஸ் வியாக இருந்தால் V is said to be direct sum of these சஸ்பேசஸ். அதுக்கு என்ன சொல்லணும்னா WI இன்டர்செக்ஷன் W1 ஆக்சுவலாக என்னென்னா WI எடுத்துக்கிறோமா, ஆக்சுவலாக இது வந்து ஒன்று உருவுறோம். WIயை உருகிட்டு மிச்சத்துக்கு சம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கும் இந்த உருவுனதுக்கும் என்ன செய்ய போகிறோம், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க அந்த சிங்கிள்டன் ஜீரோவாக இருக்கணும். சரிங்களா? இது வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ எல்லா W1க்கும் செக் பண்ணணும். W1 இன்டர்செக்ஷன் W1 தவிர மிச்சம் இருக்க எல்லா சஸ்பேஸோட சம்மு, அதுக்கும் இதுக்கு இன்டர்செக்ஷன் எம்டி. அதேமாதிரி W2 இன்டர்செக்ஷன் W2 அல்லாத எல்லா சஸ்பேஸோட சம்முக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன் எம்டி. ஸோ இன்டர்செக்ஷன் வந்து சிங்கிள்டன் ஜீரோ. ஓகேவா? இல்லைன்னா எப்படி சொல்லலாம், V இது சொல்லிட்டு எவ்ரி எலமெண்ட் இன் V பிலாங்ஸ் டு V கேன் பி யூனிக்லி ரிட்டன் as V is equal to V1 plus V2 plus W1 plus W2 plus Wn where each Wi belongs to capital Wiன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ரைட். இப்போ இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 1 என்னென்னா விங்கிறது ஒரு n cross n மேட்ரிசஸ். ஓகேவா? என்ட்ரிஸ்லாம் ஆரில் இருக்குது. ஸோ இட்ஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு ஆர். ரைட்டுங்களா? ஸோ இப்போ வி வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். W1ங்கிற ஆக்சுவலாக என்னன்னா செட் ஆஃப் ஆல் n cross n ரியல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ். ஓகேவா? W2ங்கிற செட் ஆஃப் ஆல் n cross n ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ். அப்போ இது வந்து இந்த ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் வந்து இதோட டைரக்ட் சம்மாக எழுத முடியும்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். வெரி சிம்பிள். இந்த மாதிரி எழுதிக்கிறோமா, ஏ ஆக்சுவலாக என்னென்னா இந்த இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏங்கிறது இதில் உள்ள எலமெண்ட்டு, ஜென்ரல் ஆர்பிட்ரரி எலமெண்ட்டு. ஸோ ஏயை வந்து நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன், B + Cன்னு எழுதிக்கிறேன். பியை வந்து A + A டிரான்ஸ்போஸ் பை 2, சியை வந்து A - A டிரான்ஸ்போஸ் பை 2ன்னு எடுக்கிறோம். இப்போ இந்த எலமெண்ட் W1ல் இருக்கும், இந்த எலமெண்ட் W2ல் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்கு என்னது ஹோல் டிரான்ஸ்போஸ் போடுங்க, அது இதுனே வந்துடும். அப்போ இது இந்த எலமெண்ட் வந்து இங்கே வந்துருக்கும். அப்போ
வியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஸோ இந்த மாதிரி எழுத முடியுது. ஓகேவா? அது நேரத்தில் இந்த ரெப்ரசன்டேஷன் யூனிக்காக இருக்கும். யூனிக்கு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். யூனிக்னஸ் ப்ரூவ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் சொன்ன அந்த ரெண்டாவது கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம். எப்படின்னா உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா இப்போ லெட் ஜென்ரலாக ஒரு எலமெண்ட் எடுத்துக்குவோம். A belongs to W1 intersection W2 இப்படி எடுத்துக்கலாமா? அப்போது A belongs to W1, A belongs to W2. ஓகே, இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ A எப்படி எடுக்கிறேன்னா ஜென்ரலாக ஆல்ஃபா ஐஜேன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்ஃபா ஐஜேன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போது இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ ஆல்ஃபா ஐஜே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் தெரியுமா? இப்போ அதுபடி போடும்போது ஆல்ஃபா ஐஜே ஈக்குவல் டு ஆல்ஃபா ஜேஐ தெரியும் ஃபார் எவ்ரி ஐ கமா ஜே. ஸோ இந்த ஏ பிலாங்ஸ் W1க்கு எழுதிட்டேன். அதே மாதிரி A பிலாங்ஸ் W2வா? இப்போ A ஈக்குவல் டு மைனஸ் A டிரான்ஸ்போஸ். அப்போ இதுக்கு என்ன எழுதணும்? ஆல்ஃபா ஐஜே மைனஸ் ஆல்ஃபா ஜேஐன்னு எழுதணும். சரிங்களா? அப்போ இது ரெண்டும் ஒன்று தானே, ஆல்ஃபா ஐஜே ஆல்ஃபா. அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். தஃபோர் ஆல்ஃபா ஜேஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஜேஐ ஃபார் எவ்ரி ஐ கமா ஜே பிலாங்ஸ் டு 1 to n. ஓகேவா? அப்போ ரெண்டு எலமெண்ட் இதோட சம் வந்து 0ன்னு வந்துடும். 2 times ஆல்ஃபா ஜேஐ இஸ் ஈக்குவல் 0 ஃபார் எவ்ரி ஐ கமா ஜே. அப்போ ஆல்ஃபா ஜேஐ வந்து 0ன்னு வந்துடும். அப்போது அந்த எடுத்துக்கிற ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்பிட்ரரி எடுத்த மேட்ரிக்ஸ் வந்து இது 0 மேட்ரிக்ஸாக வந்துருச்சு. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த W1 இன்டர்செக்ஷன் W2வில் 0 மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த மேட்ரிக்ஸுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இதுதான். ஓகேவா? சரி. அப்போ என்ன கொண்டு வந்துட்டோம்? W1 + W2 ஈக்குவல் டு வின்னு கொண்டு வந்துட்டோம். இதுவும் கொண்டு வந்துட்டோம். ஸோ ரெண்டுமே கொண்டு வந்ததுனால வியை வந்து இஸ் டைரக்ட் சம் ஆஃப் W1 + W2ன்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதுவரையும் பார்த்தது வந்து ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே எடுக்கலாம். ஸோ W2 வந்து விங்கிறது n cross n மேட்ரிசஸ், என்ட்ரிஸ்னால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். ஓகேவா? ஸோ ஏன்னா ஓவர் ஆரில் தான் இது ரெண்டு சப்ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும், ஓவர் சியில் சப்ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ இது ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், முன்னாடி வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு, ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸு, ஸ்கியூஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்லாம் டைமென்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஓவர் ஆரில் தான் கண்டுபிடிச்சிருப்போம், சியில் வந்து டைமென்ஷன் இல்லைன்னு சொல்லியிருப்போம், ஏன்னா அது சப்ஸ்பேஸே ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ ஓவர் ஆரில் தான் இந்த ரெண்டுமே சப்ஸ்பேஸ் ஆகும். சரிங்களா? ரைட். இப்போ இதே மாதிரி எழுதிக்கிறோம். எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், அதே தான் சேம் ப்ரூஃப். அப்போ அதாவது என்ன சொல்லணும், ஸோ ஆர்பிட்ரரி எலமெண்ட் இங்கே எடுத்துட்டோம், A belongs to V, A இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? 1/2 அதே தான் சேம் ப்ரூஃப். A + A θ ப்ளஸ் இப்படி எழுதிக்கிறோம். அப்போ இந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ W1ல் இருக்கும், இந்த எலமெண்ட் வந்து W2ல் இருக்கும். ஓகேவா? அதாவது என்னென்னா A of θ என்னென்ன அர்த்தம், A bar the whole transpose, அது காஞ்சுகேட் எடுத்து அது டிரான்ஸ்போஸ் கொடுப்போம். சரிங்களா? இது நமக்கு தெரியும், காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேஷன் நமக்கு தெரியும். ஓகேவா? சரி, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுறீங்க, இது இங்கே W1ல் இருக்குன்னு சொல்லணும். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு காஞ்சுகேட் ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், அதுவே வந்துடும். சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வந்துடும். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து செகண்ட் பார்ட் ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ ஸோ W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து டு ப்ரூவ் நான் இதை சொல்லணும், W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து சிங்கிள்டன் ஜீரோன்னு சொல்லணும். சரி, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஸோ ஜென்ரலாக ஒரு எலமெண்ட் எடுத்துட்டேன், அதை நான் ஜீரோன்னு சொன்னாலே போதும். அப்போ எடுத்துட்டேன். ஸோ A belongs to W1, A belongs to W2. இப்போ A belongs to W1னா A வந்து என்ன இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதேமாதிரி இதுவும் என்னது ஸ்கியூ காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ இது ஆல்ஃபா ஐஜேன்னு எடுத்துட்டோம், ஆல்ஃபா ஐஜே பிலாங்ஸ் டு சி. ஸோ இங்கே ஹெர்மிஷியனில் இருக்கான்னு இந்த மாதிரி எழுதிக்கிறேன், இது ஹியூ ஹெர்மிஷியன் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, ஸோ அதனால் இது ரெண்டும் ஈக்குவல் வந்துடும். ஸோ அப்போது இது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேஷன் 0, அப்போது மறுபடியும் காஞ்சுகேஷன் எடுக்கும்போது 0 வந்துடும். அப்போ எடுத்துக்கிட்ட அந்த எல்லா காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸும் 0ன்னு வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்பிட்ரரி எடுத்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா 0 மேட்ரிக்ஸ் ஆயிரும். இப்போ ஆர்பிட்ரரி எடுத்தது 0ன்னு வந்துடும். அப்போ W1 இன்டர்செக்ஷன் W2வில் 0 எலமெண்ட் மட்டும்தான், வேறு எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. அப்போது ஸோ இது ரெண்டுலேருந்து கன்க்ளூஷன் வந்துடலாமா? அப்போது V = W1 + W2ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து சிங்கிள்டன் ஜீரோன்னு சொல்லிட்டோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி V is direct sum of W1 + W2 நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ரூஃப். சரிங்களா?
ஸோ அடுத்து ஒரு ஆக்சுவலாக இந்த சம்லாம் ஹாஃப்மேன் புக்கில் உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா விங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஆர். ஸோ இது வெக்டார் ஸ்பேஸ் ஆகும். சரிங்களா, வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். ஸோ ஆப்ரேஷன்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா, கோஆர்டினேட் ஸ்பேஸ் அடிஷன்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி ஆட் பண்ணுறோம், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். சரிங்களா, ரைட். அதான் இப்படி எடுப்போம். எஃப் ஜி பிலாங்ஸ் டு வி எடுத்துகிட்டு எஃப் ப்ளஸ் ஜி அட் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபா எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துகிட்டு ஆல்ஃபா எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுப்போம். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த ஆப்ரேஷனை பொறுத்து இது வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ரைட். இப்போ இதுக்கு 2 சப்ஸ்பேசஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா ஆட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதோட சப்செட்டு இது ஆட் ஃபங்க்ஷன்ஸ், இது ஈவன் ஃபங்க்ஷன். இது வந்து சப்ஸ்பேஸ் ஆகும். சப்ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம, ரைட்டுங்களா. சப்ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த டேரக்ட் சம்மா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா, ரைட். பாருங்கள், இப்போ இப்படி எடுத்துட்டோமா. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ஆட் ஃபங்க்ஷனாக அர்த்தம் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்போ W2 இந்த மாதிரி என்ன எடுத்துக்கிட்டேன், ரைட்டுங்களா, எடுத்துட்டேன். இப்போ நான் ரெண்டு இதுலேயுமே எனக்கு 0ங்கிற எலமெண்ட் இருக்கும். அப்போ இது நான் எம்டின்னு வந்துடும். ஓகேவா, 0 இஸ் ஆல்சோ ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே வந்துடும். ஸோ அதனால் 0ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுலேயுமே இருக்கும். அப்போ நான் எம்டி சொல்லியாச்சு. அப்போ சஸ்பேசஸ் மட்டும் நம்ம சொல்கிறோம். சஸ்பேஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும், எதை சஸ்பேசஸ், அதாவது ஓவர்ஃபில் ஆர். அப்போது ஸ்கேலர் ஆரில் எடுக்கணும். 2 எலமெண்ட்டை வந்து எதை சஸ்பேஸ் சொல்கிறோமோ அதை எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, பை த டெஃபினிஷன் ஆஃப் திஸ். இதைப்படி நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஆக்சுவலாக எஃப்பும் ஜியும் என்னது இதில் இருக்குது. அதனால் என்னலாம் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம், ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், இது மறுபடியும் இந்த இதுபடி நம்ம இப்படி எழுதிடலாம். தஃபோர் ஸோ இந்த இது என்னது W1ங்கிறது சஸ்பேஸ் ஆஃப் வின்னு வந்துடுது. அதே மாதிரி சிமிலர்லி W2ன்னு சஸ்பேஸ் ஆஃப் வின்னு சொல்லிடலாம். W2ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, அது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ 2 சஸ்பேஸை சொல்லிட்டோம். அடுத்து என்ன சொல்லணும், இதோட சம்மும் ஆல்வேஸ் சஸ்பேஸாக இருக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதோட சம்மும் சஸ்பேஸாக இருக்கும், இன்டர்செக்ஷனும் ஆல்வேஸ் சஸ்பேஸாக இருக்கும். சரிங்களா, ரைட். சஸ்பேஸாக வியாக இருக்கும். ரைட். இப்போ நான் என்ன சொல்லணும்னா இதை சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா வி இஸ் ஈக்குவல் டு இதை நான் சொல்லணும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு வி வந்து நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்னா W1ல் இருக்கும், இந்த எலமெண்ட் வந்து W2ல் இருக்கும். ஓகேவா, அப்போது ஸோ இந்த மாதிரி வந்துடும். அப்போது வியை வந்து வி இஸ் ஈக்குவல் W1 ப்ளஸ் W2ன்னு எழுதிக்கலாம். அப்போ நான் அது நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், இன்டர்செக்ஷன் 0ன்னு சொல்லணும். அப்போது ஒரு ஆர்டரையாக ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்க போகிறோம். இன்டர்செக்ஷனில் எடுத்துக்கிட்டு அப்போ எஃப் பிலாங்ஸ் W1, எஃப் பிலாங்ஸ் W2. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸை மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இது மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். ஸோ 2 ஈக்குவல் வந்துடும். ஸோ ரெண்டுமே ரியல் நம்பர். அப்போ 2 டைம்ஸ் போட்டலாம். ஸோ 2 நாட் ஈக்குவல் 0, எஃப் ஆஃப் எக்ஸ் 0. அப்போ ஆர்டரை எடுத்த ஃபங்க்ஷன் 0 ஆயிடுச்சு. therefore intersection 0, therefore V is the direct sum of W1 plus W2 prove பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது விங்கிறது R3 ஓவர் ஆர். ஓகேவா, W1 W2 வந்து கொடுத்துட்டாங்க. சஸ்பேசஸாக வியாக இருக்கும். சரிங்களா, இதோட டைமென்ஷன் வந்து என்ன 1 வருமா, இதோட டைமென்ஷன் 2 வரும். இப்போது இந்த என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு வச்சு அதை ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஒன்றுனா செக் பண்ணலாமா. இப்போ இதோட டைமென்ஷன் 1. ஓகே, பட் இதுதான் முக்கியமான ஸ்டெப். என்னென்னா இன்டர்செக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 2 சஸ்பேசஸ் கொடுத்தோடனே W1 ப்ளஸ் W2 போகக்கூடாது. நீங்கள் எடுத்தோடனே அங்கே போகக்கூடாது. இதெல்லாம் போகவே கூடாது, கஷ்டமானது. இதுக்கெலாம் நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், ஆக்சுவலாக நம்ம இந்த தேர்தல் யூஸ் பண்ணுறோங்க. W1 ப்ளஸ் W2 dimension of W1 plus dimension of W2 minus dimension of W1 plus W2. ஸோ W1 W2லாம் சஸ்பேஸ் ஆஃப் வெக்டர் ஃபைனல் டைமென்ஷன் வெக்டர் வியாக இருந்தால் இந்த தேர்தல் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனால் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. சரிங்களா, இன்டர்செக்ஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ நம்ம இந்த இதை கண்டுபிடிச்சி தான் நம்ம இது இங்கே வரணும். சரிங்களா, நிறைய பேர் டேரெக்டாக இங்கேயே பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம இதுதான் ஈஸியான ஒர்க். பாருங்கள், அப்போ W1லேயும் இருக்கணும், W2லேயும் ஒரு எலமெண்ட் இருக்கணும். அப்படி எப்படி இருக்கணும், இப்போ எக்ஸ் ஓகேவா. அப்போ இங்கே 0 இங்கே 0, அப்போ இந்த ரெண்டுமே இன்னும் 0 ஆகணும். இப்போ இதுவும் 0 ஆகணும். அப்போது நம்மளோட சஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா A00ன்னு இருக்கும். A பிலாங்ஸ் டு R. இப்போ இந்த டைமென்ஷன் என்ன வரும், 1ன்னு வந்துடும்.
டைமென்ஷன் ஆஃப் W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து 1ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த தேரத்தை யூஸ் பண்ணலாமா? அந்த தேரத்தை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த தேரத்தை யூஸ் பண்ணுவோம். 1 is equal to டைமென்ஷன் ஆஃப் W1 ப்ளஸ் W2. W1ஓட டைமென்ஷன் வந்து 1, இதோட டைமென்ஷன் 2, இதோட டைமென்ஷன் 1, அப்போது 3, ஸோ 2 ஆன்சர். ஓகேவா? அப்போ இது வந்து என்ன சொல்லிடலாம்னா, இதில் வந்து என்ன சொல்லிடலாம், this is not equal to dimension of V. ஓகே, this is not equal to dimension of V. அப்போ வந்து ஏன்னா Vயோட டைமென்ஷன் வந்து 3. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி எழுத முடியாது. V cannot be isomorphic to, V is not isomorphic to W1 plus W2 இருக்க முடியாது. அப்போது டைரக்ட் சம்மாக இருக்காது. அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நிறைய விதமாக சொல்லலாங்க. ஸோ இது வந்து இதோட டைரக்ட் சம் கிடையாது. ஸோ இதை வச்சு சொல்லலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன். இன்டர்செக்ஷன் 1 வந்துருக்கு. அப்போ இன்டர்செக்ஷன் என்ன வரணும், டைமென்ஷன் வந்து W1 இன்டர்செக்ஷன் W2 சிங்கிள்டன் 0 வரணும். சரிங்களா? டைமென்ஷன் 1 வந்துருச்சு. அதனால் நாட் டைரக்ட் சம்னு நம்ம எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இந்த காரணத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ இன்டர்செக்ஷன் வந்து இந்த டைமென்ஷன் 0 தான் வரணும். இந்த டைமென்ஷன் 0 தான் வரணும், 1 வந்துருக்கு. அதனால் ஸோ இது இந்த ஏங்கிறது வராது. ஸோ பிங்கிறது வந்துடும். பி இஸ் நாட் டைரக்ட் சம் ஆஃப் W1 W2 வந்துடும். ஸோ W1 ப்ளஸ் W2 டைமென்ஷன் 3 அப்போ சொல்லியிருந்தேன்ல, டைமென்ஷன் வந்து 2 தான், அவங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரிஜெக்ட் ஆகிடும். இன்டர்செக்ஷன் டைமென்ஷன் 1. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் கரெக்டு. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். இப்படி சொல்லிக்கலாம், இல்லைன்னா இன்னும் நிறைய விதமாக சொல்லிக்கலாம். இந்த பாருங்கள், இல்லைன்னா இப்படி பார்க்கலாம். 1, 2, 3. ஸோ இதில் இங்கே இதில் இருக்குமா? ஸோ இப்படி எழுதிக்கலாம். சப்போஸ் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 1, 2, 3 இந்த மாதிரி எழுதிடும். அப்போது 3 = 0, இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணும்போது 3 = 0ன்னு வந்துடுது. ஸோ திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். அதனால் எந்த ஒரு எலமெண்ட்டையும் சம் ஆஃப் திஸ் 2 எலமெண்ட்டை எழுத முடியாது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், இட்ஸ் நாட் டைரக்ட் சம்னு சொல்லிடலாம். ஸோ நிறைய விதமாக சொல்லலாங்க. ஸோ இப்படியும் சொல்லலாம், இப்படி இதை வச்சு சொல்லலாம், இந்த தேரத்தை வச்சு சொல்லலாம். ஸோ நிறைய விதங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபிஃப்த் ஒன், விங்கிற R2/R. W1ங்கிறது என்னது, சஸ்பேஸ் generated by a single element. W2 is generated subspace generated by a single element. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ W1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஆரில் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ டைமென்ஷன் 1 வந்துருச்சா? அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். X, Y இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் 0 தான், ஏன்னா அந்த எலமெண்ட் இங்கே ஆக்சுவலாக இங்கே ஆல்ஃபா, இந்த அங்கே ஒரு நம்பர், இங்கே 0. அப்போ ரெண்டுலேயே இருக்குன்னா 2 பிளேஸும் 0 ஆகும், 2 பிளேஸும் 0 ஆகும். அதனால் இது ரொம்ப ட்ரிவியலாக வந்துடும். சரிங்களா? அப்போது என்ன ஒரு பாருங்கள், அப்போ என்ன டைரக்ட் சம்முன்னு வந்துருச்சு. V இஸ் டைரக்ட் சம், B வந்துடும், ஏயும் வந்துடும். டைரக்ட் சம் தானே, இது சம்முன்னே வந்துருச்சு. அதே நேரத்தில் எம்டி செட் இஸ் அ பேசிஸ் ஃபார் W1 W2 எஸ். ஏன்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸில் 0 எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதோட டைமென்ஷன் 0. அந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு எம்டி செட் வந்து பேசிஸ். அப்போ இதுவும் ட்ரூ தான். ஸோ இது ட்ரூ கிடையாது, டி வந்து ட்ரூ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 6th ஒன், விங்கிறது R3/R. W1 W2 ரெண்டு சஸ்பேசஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி சம் கேட்கும்போது இன்டர்செக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள். ஆக்சுவலாக இன்டர்செக்ஷன் ஆக்சுவலாக அது வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னது ஒய்செட் பிளேன். அப்போ ரெண்டு லீனியர் சம் போடும்போது என்ன, ஹோல் ஸ்பேஸஸ் கவர் ஆகிரும். ஸோ இது டைரக்ட் சம் கிளியராக பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகேவா? இருந்தாலும் ப்ரூஃப் கொடுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கொடுக்கலாமா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ விங்கிற ஆர்பிட்ரரி எலமெண்ட் எடுத்துட்டோம், அதை வந்து இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். இந்த மாதிரி எழுதினா இப்போ இது வந்துடும். ஸோ அதுதான் முக்கியமானது, இதுதான் முக்கியமானது. இது எப்படி எடுக்கிறோம் பாருங்கள். வி வந்து ஜென்ரல் எலமெண்ட் எடுத்துட்டோம், இங்கே இருக்குமா? இப்போ வி பிலாங்ஸ் W1னா இந்த வி இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ Y Z 0 ஆயிரும். ஓகேவா? W1ல் எடுத்தோம்னா இந்த 2 கோஆர்டினேட் 0 ஆகும். அப்படி தானே, இது 2 கோஆர்டினேட் 0 ஆகும். இந்த எலமெண்ட் W2ல் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆர்டினேட்ஸ் வந்து 0 ஆகும். அப்போது ஸோ ஆர்பிட்ரரி எடுத்த 3 அந்த எலமெண்ட் வந்து அதுவும் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு.
அப்போ அப்படியும் சொல்லிக்கலாம் சரிங்களா, இதை வச்சும் சொல்லிக்கலாம். அப்போது ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விங்கிறது R3/R. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா 100 இந்த எலமெண்ட் வந்து இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. 100 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது ஸோ இன்டர்செக்ஷனில் என்னது 0 தவிர ஏதோ ஒரு இந்த எலமெண்ட்டு இங்கே இருக்குது. ஸோ அதை வச்சு என்னது நாட் டைரக்ட் சம்னு சொல்லிடலாம். ஓகே. இப்போ நமக்கு இதுக்கு நம்ம டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். இது இருக்கா? இப்போது W1 இன்டர்செக்ஷன் W2, W1 இன்டர்செக்ஷன் W2ல எலமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சுவலாக இந்த ரெண்டு பிளேஸ் இது ஓகே. ஆக்சுவலாக என்ன வரும்னா இங்கே 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 எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இந்த ரெண்டு இது 0 எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இதான் என்னது W1 இன்டர்செக்ஷன் W2. இப்போ டைமென்ஷன் வந்து 1ன்னு வந்துடும். இந்த டைமென்ஷன் 1, இதோட டைமென்ஷன் வந்து என்னது 2 1. அப்போது டைமென்ஷன் ஆஃப் W1 ப்ளஸ் W2 என்ன வரும்? ஃபார்முலா அப்படி போட்டால் இதோட டைமென்ஷன் 2, டைமென்ஷன் 2 2 2 மைனஸ் இதோட டைமென்ஷன் வந்து 1. ஸோ 4 3ன்னு வந்துடும். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 3. டைமென்ஷன் ஆஃப் W1 ப்ளஸ் W2 டைமென்ஷன் 3. ஸோ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா, முக்கியமான ட்ரிக். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விங்கிறது மேட்ரிசஸ். ஸோ செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ். என்ட்ரிஸ்லாம் ஆரில் இருக்குது. ஸோ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு ஆர். டபிள்யூங்கிற சப்ஸ்பேஸ் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இதெல்லாம் புக்கில் உள்ள கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலாக ஹெர்ஸ்டைன் புக்கோ ஹாஃப்மேன் புக்லேயே பார்த்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதாவது இந்த இதெல்லாம் நான் செட் பண்ண கொஸ்டின்ஸ். அதாவது அவங்க சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, இது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க, நான் இதெல்லாம் நானாக செட் பண்ணுறது. ஓகே. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இதில் வந்து இதோட டைமென்ஷன் ஒரு 2 வந்துருமா? சொல்யூஷன் முதல் என்ன பண்ணால் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். இன்டர்செக்ஷன் தான் முக்கியமானது. என்னென்னா W1 இன்டர்செக்ஷன் W2. ஓகேவா? அப்போது ஒரு மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இங்கே இந்த இது 0 ஆகணும், கண்டிப்பாக 0 ஆகணும். ஓகே. இந்த இடம் கண்டிப்பாக 0 ஆகணும், இந்த பிளேஸும் கண்டிப்பாக 0 ஆகணும், இந்த பிளேஸும் கண்டிப்பாக 0 ஆகணும். கிளியர்? அப்போது ஸோ வந்துருச்சு. W1 இன்டர்செக்ஷன் W2 வந்துனது சிங்கிள்டன் 0ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ என்ன ஆயிரும்? அப்போ இந்த தீரத்தை யூஸ் பண்ணணும். டைமென்ஷன் ஆஃப் W1 ப்ளஸ் W2 ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் W1 என்ன வரும்? இங்கே 2 வந்துடும். ஓகே. ஸோ இங்கேயும் என்ன வந்துடும்? 2 வந்துடும். இதோட டைமென்ஷன் 0. ஓகேவா? 4 வந்துருச்சு. அப்போ W1 ப்ளஸ் 2 வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் வியாக இருக்குது. அதோட டைமென்ஷனும் இதோட டைமென்ஷன் சேம்னு வந்துருக்கு. ஸோ அதனால் ஸோ W1 ப்ளஸ் W2 இஸ் ஐசோமார்பிக் டு வின்னு சொல்லிடலாம். ஓகேவா? வின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ வின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஐசோமார்பிக் அதே நேரத்தில் ஈக்குவாலிட்டி நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஈக்குவாலிட்டியும் சொல்லிடலாம், ஐசோமார்பிக்ஸும் சொல்லிடலாம். அதே நேரத்தில் சேர்த்து ஈக்குவல்னு வந்துடும். சரிங்களா? நீங்கள் எப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு எலமெண்ட் எடுங்க, ABCD. ஸோ இதை வீல் எடுத்துட்டேன். வீல் உள்ளது எப்படி எழுதலாம் பாருங்கள். A0 0B ப்ளஸ் 0CD0 இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இந்த எலமெண்ட் வந்து W1ல் வந்துடும், இந்த எலமெண்ட் W2ல் வந்துடும். அப்போது ஸோ ஆர்பிட்ரரி எடுத்த எலமெண்ட் வந்து ஸோ வீல எடுத்த ஒரு ஆர்பிட்ரரி மேட்ரிசஸ் வந்து W1 ப்ளஸ் W2ல் வந்துருச்சு. ஓகேவா? இம்ப்ளைஸ் V is equal to W1 ப்ளஸ் W2ன்னு சொல்லிட்டோம். அதே நேரத்தில் இன்டர்செக்ஷன் வந்து இந்த இடத்துல எம்டி 0 சிங்கிள்டன் 0ன்னு சொல்லிட்டோம். அதனால் V is a direct sum of W1 ப்ளஸ் W2ன்னு சொல்லிடலாம். ஓகே, ரைட். இப்போ என்னெல்லாம் ஆப்ஷன் வருவாங்க? ஸோ இது வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ இது ட்ரூ, A ட்ரூ, B வந்து ஃபால்ஸ். ஏன்னா டைமென்ஷன் வந்து 0 தான் வரும், 1ன்னு கொடுத்துருக்கோம். டைமென்ஷன் ஆஃப் W இது என்ன வந்துருக்கும்? ஆக்சுவலாக என்னென்னா 2 - 2 0. இதுவும் கரெக்டு தான். இதோட டைமென்ஷன் 3யா? நோ, டைமென்ஷன் வந்து 4 வரும். அப்படி தானே? 4 வந்துடும். ஸோ இது ராங். ஸோ இது முக்கியமானது. இது என்ன ஃபார்முலா? ஆக்சுவலாக டைமென்ஷன் ஆஃப் என்ன ஃபார்முலானது? டைமென்ஷன் ஆஃப் இதுக்கு ஃபார்முலானது டைமென்ஷன் ஆஃப் V மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் W1 நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷன் ஆஃப் V by W. ஸோ
விங்கிறது ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது. டைமென்ஷன் ஆஃப் வி வந்து ஃபைனைட்டாக இருக்குது. டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் வியாக இருந்தால் தென் வி பை டபிள்யூ dimension of v by w is equal to dimension of v minus dimension of w ன்னு எழுதிக்கலாம். இந்த தேர்த்தை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள். ஸோ இதோட டைமென்ஷன் 4 கண்டுபிடிச்சிட்டோம். டைமென்ஷன் ஆஃப் இதோட டைமென்ஷன் 2. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 2. அப்போ 2 தான் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. நெக்ஸ்ட் இங்கே பார்ப்போமா, இதோட டைமென்ஷன் இது 2 தான், 2 வரும். ஓகே, இதே சேம் தானே. இது டைமென்ஷன் 4, இதோட டைமென்ஷன் வந்து 2. அப்போது 2 வரணும், அவங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி கோஷியன் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விங்கிறது செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் ஓவர் என்ட்ரிஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் ரியல் நம்பர்ஸ். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு ஆர். ஸோ சஸ்பேசஸ் இருக்குது. இப்போ பார்க்கலாமா? இப்போ பாருங்கமே, இப்போ வந்து ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். W1 இன்டர்செக்ஷன் W2. அப்போ இங்கே ஓகே எக்ஸு இங்கே 0 ஆகணும், இங்கே 0 ஆகணும், இங்கே 0 ஆகணும். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, இப்போ இதோட டைமென்ஷன் வந்து 1ன்னு வந்துடுச்சு. 1. இப்போ அந்த தேரத்தை யூஸ் பண்ணும்போது டைமென்ஷன் ஆஃப் W1 ப்ளஸ் W2 வரும். டைமென்ஷன் ஆஃப் W1 டைமென்ஷன் 3 வரும். சரிங்களா? 3 வரும். ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும், இங்கே 3 வரும். ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் W2 வந்து டைமென்ஷன் 2 வரும். ஸோ இன்டர்செக்ஷனில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1 கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ 5 minus 1 4. ஸோ அதனால் இது ஆக்சுவலாக இது வந்து ஐசோமார்பிக்காக தான் இருக்கும். தஃபோர் W1 ப்ளஸ் W2 இஸ் ஐசோமார்பிக் டு விக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். பட் ஈக்குவலாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? ஐசோமார்பிசமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? அது ஒரு இது முக்கியமானது. ஸோ நிறைய பேர் என்னது, ஸோ விஸ் ஈக்குவல் டு அப்படி எழுதிடுவோம், விஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இதுன்னு சொல்லிட்டோமா? ரைட். இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வந்துடலாம்? ஸோ டைரக்ட் சம் கன்க்ளூஷன் வர முடியாது. ஏன்னா W1 இன்டர்செக்ஷன் W2ல் இந்த மாதிரி எலமெண்ட் இருக்குது, 0 தவிர சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் நாட் டைரக்ட் சம். ஸோ நாட் டைரக்ட் சம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்துருச்சு. டைமென்ஷன் ஆஃப் W1 ப்ளஸ் W2 வந்து ஸோ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. இது 3 வந்து கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ். இது வந்து ட்ரூ தான், ஏன்னா 1 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இது ட்ரூ, இது வந்து ஃபால்ஸ். இது என்ன வரும் பாருங்கள், டைமென்ஷன் ஆஃப் V என்ன வரும், 4 வந்துச்சா. 4 இன்டர்செக்ஷனல் டைமென்ஷன் வந்து 1. அப்போது 3 வரணும், 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது கரெக்டு. அதே மாதிரி இங்கே 4, இங்கே பாருங்கள் டைமென்ஷன் ஆஃப் W1 ப்ளஸ் W2. W1 ப்ளஸ் W2 டைமென்ஷன் வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். அப்போது 4 minus 4 0. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, 1ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஹாஃப்மேன் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ். பாருங்கள் என்ன பண்ணலாம். ஸோ சஸ்பேஸாக இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே வேறு, இங்கே வேறு. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து எக்ஸ் ஆக்சுவலாக எலமெண்ட்ஸ் கடையில் இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. இந்த எலமெண்ட் இண்டிபெண்ட் ரைட்டுங்களா, எலமெண்ட்ஸ் கடையில். பட் இங்கே டிபெண்டன்சி இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அப்போது இங்கே ஒரு டிபெண்டன்சி இருக்குது. இப்போ இது 2 எலமெண்ட்டும் இண்டிபெண்ட் கிடையாது, டிபெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2 எலமெண்ட்டும் டிபெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஓகேவா? அப்போ டைமென்ஷன் வந்து நம்ம 3 or 4 சொல்லிடக்கூடாது. ஓகேவா? ஆக்சுவலாக அதுக்கு டைமென்ஷன் வந்து 3 தான், டைமென்ஷன் 4 கிடையாது. ஸோ இது 2 கிட்ட டிபெண்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ டைமென்ஷன் ஆஃப் W1 வந்துன்னா 3 வந்துடும். ஓகேவா? ஆனால் இங்கே 2 கிட்ட டிபெண்ட், 2 ஒரே எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் ஆஃப் W2 அதே மாதிரி தான், சேம் 3. ஸோ இன்டர்செக்ஷன் நம்ம நிறைய கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம வந்து இது வந்து வேறு எலமெண்ட்டாக பார்க்கணும். எக்ஸ்ன்னு பார்க்கக்கூடாது. ஸோ எக்ஸ்ன்னு பார்க்கக்கூடாது, வேறு எலமெண்ட்டாக பார்க்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம இப்படி பார்க்கணும். இப்படி எழுதியிருக்கோமா, இதை நீங்கள் வேறு எந்த மாதிரி பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும். W2 அந்த வேறு சென்ஸில் பார்க்கணும். இந்த அதே லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க, வேறு லெட்டர் A B மைனஸ் A C இந்த மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்படியே சேம் லெட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய சில இடத்துல மாட்டிக்குவீங்க. W2 இந்த மாதிரி பாருங்கள். சரிங்களா? 2 வேறு லெட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் W1 இன்டர்செக்ஷன் W2 கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள்,
அப்போது ஓகே, இங்கே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸோ ஏதோ ஒன்று போட்டுக்குவோம், எக்ஸ் ஏதோ ஒன்று போட்டுக்குவோம், எக்ஸ் ஏதோ ஒன்று, எக்ஸு ஏ ஏதாவது ஓகே. இங்கே ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இல்லைன்னா அப்படியே கூட ஓகே தான். ஆக்சுவலாக இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துட்டோமா, ஆக்சுவலாக இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், அதே இது இங்கே மைனஸ் எக்ஸ்னு வரணும். சரிங்களா? அப்போ அந்த எலமெண்ட் இங்கே, அதாவது ஒன்றுனா இங்கே மைனஸ் ஒன்றுன்னு வரணும். சரிங்களா? அதே நேரத்தில் இங்கேயும் வரணும். அப்போ அந்த பிளேஸ்லாம் 0 ஆயிரும். இந்த பொசிஷன் 0, இந்த பொசிஷன் 0 ஆகும், இந்த பொசிஷன் 0 ஆகும். இங்கே மட்டும் நம்பர் இருக்கும். கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ரெண்டுலேயுமே இருக்கணும். சரி, ரெண்டுலேயுமே இருக்கணும். ஓகே, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, 1ன்னு எடுக்கிறோம்னா இது -1 வரணும். அதே நேரத்தில் என்னது, இதுவும் வேறு ஏதோ ஒரு எலமெண்ட்டு, அதுவும் என்னது -1 வரணும். அப்போ என்ன அர்த்தம், மூணுக்குமே காமனாக 0 வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். சரிங்களா? இந்த இடம் புரிஞ்சிக்க முடியுதான் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ், இந்த இது புரிஞ்சுக்கணும். இந்த தான் இங்கே முக்கியமான பிளேஸ். ஓகேவா? ஸோ W1 இன்டெக்ஷன் W2ல் இருக்கணும். இப்போ ஒன்றுனா இங்கே -1 ஆகணும். சரிங்களா? அதே நேரத்தில் இது -1 ஆகணும். 1 -1 -1 வரணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 0 மட்டும்தான் அந்த மாதிரி வரும், வேறு எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ அதனால் டைமென்ஷன் வந்து, இதோட டைமென்ஷன் வந்து 1ன்னு வந்துடும். ஆக்சுவலாக இதில் ஹாஃப்மேன் புக்கில் உள்ள கொஷின்ஸ் இந்த போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஆக்சுவலாக இதெல்லாம் எம்எஸ்சி படிக்கும்போது எழுதுனது. ஹாஃப்மேன் புக்கில் உள்ள எல்லா கொஷினுமே ஓரளவு சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டு எக்ஸாம்ஸ் இந்த அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ இதான் ரொம்ப முக்கியமான சம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ அடுத்து அந்த தேர்த்து யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா டைமென்ஷன் ஆஃப் W1 + W2. டைமென்ஷன் ஆஃப் W1 என்ன வரும், 3 தான் வரும். சரிங்களா? ஏன்னா ரெண்டு கிட்ட டிபெண்டன்சி வந்துருச்சு. டைமென்ஷன் 3 மைனஸ் டைமென்ஷன் 1, அப்போது 6 5 வந்துடும். ஸோ 5 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டைமென்ஷன் W5 வந்துருச்சு. அப்போ வந்து என்னது, V வந்து இதுக்கு ஐசோமார்பிசம் கொடுக்க முடியாது. 6 5 what one second. இதோட டைமென்ஷன் வந்து 3 3 1 5. ஓகேங்களா? பாருங்கள், ஆக்சுவலாக டைமென்ஷன் வந்து 1 6 5 வருது. ஆக்சுவலாக டைமென்ஷன் வந்து இதோட அதிகமாக வருது. இது சஸ்பேஸ், இதோட டைமென்ஷன் இதோட அதிகமாக வரக்கூடாதுல்ல. இது என்னென்னு பாருங்கள், என்ன எரர்னு பாருங்கள். ஸோ இதோட டைமென்ஷன் ஓகே 3. ஸோ இப்போ இது வந்து இதோட சஸ்பேஸாக இருக்கும், பட் அதோட டைமென்ஷன் வந்து இதுக்கு 4 தான். இதுக்கு இதை விட அதிகமாக வருதே. 1 செகண்ட். இதோட டைமென்ஷன் வந்து 3 இது கரெக்டாக ரெண்டுலேயும் இருக்கணும். x - 0 ஆகணும். 0 0 3 1. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இது நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது என்ட்ரிஸ்லாம் ரியல் என்ட்ரிஸாக காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸான ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் இங்கே பிரச்சனை நினைக்கிறேன். ஐ திங்க் இது காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ்னால் மாறும். ஐ திங்க் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்கல்ல, ஆக்சுவலாக ரியல் என்ட்ரிஸாக காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் அதை ஒன்றுமே கொடுக்கல அவங்க.
ஆனால் போட்டேன். VB வெக்டார் ஸ்பேஸ் எக்ஸைஸ் 6 வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப்னு கொடுத்துருக்காங்க. V has a dimension 4 elements. கரெக்டாக தானேங்க? 1 2 3 தானே வரும். 3 3 6 இன்டர்செக்ஷனில் எத்தனை வரும் பாருங்கள். இன்டர்செக்ஷன் தான் இப்போ குழப்பம் வர ஆரம்பிச்சு. இன்டர்செக்ஷன் நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக பார்ப்போம். V belongs to W1 intersection W2. ஓகே, இப்போது அதாவது அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் அப்போ வந்து A belongs to W1, A belongs to W2. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். X மைனஸ் எக்ஸு ஒய் இசட்னு வச்சுக்குவோம். அதே நேரத்தில் இங்கேயே அதே தான். ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும்னா ஆக்சுவலாக இங்கே என்ன W2 இருக்கணும். அப்போ இங்கே எலமெண்ட் மாறணும். எக்ஸு ஸோ இப்போ எழுதிட்டோன்னா கடைசியில் பண்ணிக்கலாம். எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஒய் செட்டு. இங்கே ஏ பி மைனஸ் ஏ சின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ரெண்டுமே இதில் வந்துருச்சா? ரெண்டு ஈக்குவேட் பண்ணிடலாம். ரெண்டுமே சேம் மேட்ரிக்ஸ் தானே. இப்போ எக்ஸு மைனஸ் எக்ஸு ஒய் செட்டு ஏபி மைனஸ் ஏ சி. இப்போ நேரம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வந்துருச்சு. ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வந்துருச்சு. செட் ஈக்குவல் சின்னு வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிரும்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஏஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் பி. இது ஒரு காம்பினேஷன் வந்துருச்சு. அதே நேரத்தில் திஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஏவா, அப்போ மைனஸ் ஒய்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு. அப்போ மேட்ரிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன வருதுன்னா இந்த இடம் ஏ மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் ஏ, ஒய்னா மைனஸ் ஏ, செட்னா சி. இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக ஆமாம், சாரி, இதோட டைமென்ஷன் என்ன வரும்னா 1 2 வரும். சாரி, ஓகே, டைமென்ஷன் 2 தப்பாக சொல்லிட்டேன். ஸோ டைமென்ஷன் வந்து 2 வரும், 1 வராது. ஓகேவா? ஸோ அப்போது என்ன வரும்னா இந்த மாதிரி இருக்குது. அப்போ W1 + W2 உள்ள எலமெண்ட் இன்டர்செக்ஷனில் எப்படி இருக்குன்னா எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கும். A, மைனஸ் ஏ, மைனஸ் ஏ, சி, ஏ, சி பிலாங்ஸ் டு ஆர்னு இருக்கும். இதோட டைமென்ஷன் வந்து W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து ஸோ 2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ 2ன்னு வந்துருச்சுன்னா அப்போ நம்ம அந்த தேர்த்து யூஸ் பண்ணி டைமென்ஷன் ஆஃப் W1 + W2 என்ன எழுதிடலாம்? அங்கே 3 3 -2, அப்போ 6 4ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. இதோட ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டைமென்ஷனை வந்து ஆக்சுவலாக இதுக்கு இப்படி வராது. சரிங்களா? இதோட இந்த W1 இன்டர்செக்ஷன் W2ல் அங்கே எழுதுன மாதிரி இப்படி வரும். ஏ மைனஸ் ஏ மைனஸ் ஏ, இந்த இடத்துல சம் பின்னு போட்டுக்குவோம். இப்போ ஏ, பி பிலாங்ஸ் டு ஆர்னு வந்துருச்சு. இப்போ டைமென்ஷன் வந்து 2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 3, இங்கே 3 -2, அப்போ எவ்வளோ வரும்? 6 4ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் இது டைரக்ட் சம் வராது. ஓகேவா? இப்போ W1 + W2 இஸ் ஐசோமார்பிக் டு வின்னு தான் வரும். ஓகேவா? பட் இந்த 0 எலமெண்ட் இங்கே வந்து இருக்குது. இதில் வந்து என்னது 0 எலமெண்ட்டை தவிர சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் வியை வந்து இட்ஸ் நாட் ஏ டைரக்ட் சம் ஆஃப் W1 + W2ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ சாரிங்க, இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஓகே. ஸோ எனிவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த விங்கிறது R⁻50. ஓகேவா? இப்போ இதோட டைமென்ஷன் வந்து 15 நமக்கு தெரிஞ்சு போச்சு. W1 டைமென்ஷன் பாருங்கள். ஆக்சுவலாக 1 2 3, அதாவது எத்தனை ஆர்டினேட் 0 ஆயிருக்கு பாருங்கள். 2 இது 0 ஆயிடுச்சு. இப்போ இதோட டைமென்ஷன் வந்து எவ்வளோ வரும்னா 48 வரும். இங்கே பாருங்கள் 1 2, இதோட டைமென்ஷனும் 48. ஓகே. இப்போ இதை கேட்டிருக்காங்களா? இப்போ இதை அதேமாதிரி பண்ணுங்கள். W1 இன்டர்செக்ஷன் W2 இப்போ என்ன வரும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடம் ஓகே ஏன்னு X1 வச்சுக்குவோம். X1 Y1 வச்சுக்குவோமே, Y1 வச்சுக்குவோம். இந்த இடம் கம்பல்சரி 0 ஆகணும். Y2 இந்த இடம் கம்பல்சரி 0. Y1 Y2 Y3ன்னு வச்சுக்குவோம். Y4 Y5 இந்த இடம் கம்பல்சரி 0 ஆகணும். ஓகேவா? மற்றதெல்லாம் அப்படி இல்லை. Y7
அப் டு y50 வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எலமெண்ட் இருக்கும். ஓகே, அப்போ இதோட டைமென்ஷன் வரும் டைமென்ஷன் ஆஃப் W1 இன்டர்செக்ஷன் W2. ஸோ இங்கே ஆக்சுவலாக 3 பிளேஸில் 0 வந்துருக்கு, அப்போது 47 வரும். ஓகேவா? ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 47. இதுக்கு டைமென்ஷன் கேட்டாங்கன்னா தேர்த்து யூஸ் பண்ணுங்கள். டைமென்ஷன் ஆஃப் W1 + W2. ஸோ டைமென்ஷன் W1 48 + 48 - 47. அப்போ 1 49 வந்துடும். ஓகேவா? ஸோ ஓகேவா? அப்போ இது வந்து இதுக்கு டைரக்ட் சம்மாக எழுத முடியாது. ஓகேங்களா? இப்போ இது கேட்டாங்கன்னா இது ஈஸியாக போடலாம். இது 48 + 48, ஸோ 96. இது கேட்டாங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் V வந்து 15 நமக்கு தெரியும், டைமென்ஷன் ஆஃப் W1 வந்து 48 தெரியும். ஸோ ஆன்சர் வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதோட டைமென்ஷன் வரும் பாருங்கள். ஆக்சுவலாக R5 1 2 3 4 5 இதோட டைமென்ஷன் வந்து 4, இதோட டைமென்ஷன் 4. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா W1 இன்டர்செக்ஷன் W2 எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த இடம் 0 ஆகணும், இது 0 ஆகணும். Y3 Y4 Y5 பிலாங்ஸ் டு இது V. சரிங்களா? அப்போ இதோட டைமென்ஷன் 1 2 3, இதோட டைமென்ஷன் 3. ஓகேவா? இதோட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா 4 + 4 - 3, ஸோ 8 - 3 வந்து 5. ஓகேவா? பட் இது வந்து ஐசோமார்பிக்காக இருக்காது, ஏன்னா இதில் 0 எலமெண்ட் தான், சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் என்னது, W1 இஸ் ஐசோமார்பிக் டு W1 + W2 இருக்கும். பட் V இஸ் நாட் டைரக்ட் சம் ஆஃப் W1 அண்ட் W2 இருக்க முடியாது. ஓகே, ஸோ அடுத்த இந்த கொஸ்டின் வேண்டாம், இதை பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக போகும். ஆக்சுவலாக இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா Vங்கிறது R2/R, W1 ஸ்பேன் பை these 2 vectors, W2 ஸ்பேன் பை these 2 vectors, the basis, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்பேனிங் செட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா W1 + W2 கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ரோ வெக்டர் எடுத்து ஃபஸ்ட்டு ரோ, இது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோன்னு போட்டுருங்க. இதை ரோ இக்லான் ஃபார்முக்கு மாற்றுங்க. ரோ ரிடியூஸ்டு ஃபார்மில் மாற்றிட்டு இந்த மாதிரி மாற்றிடலாமா? அப்போ என்ன வரும் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த இதோட பேசிஸ் எலமெண்ட். ஸோ திஸ் இஸ் த பேசிஸ் எலமெண்ட் ஃபார் W1 + W2. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். அப்போ இந்த டைமென்ஷன் வந்து 1ன்னு வந்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருங்கன்னா Vங்கிறது W1ங்கிறது ஸ்பேன் பை திஸ் வெக்டார், W2 ஸ்பேன் பை திஸ் வெக்டார். இப்போ எப்படி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இது அப்படி எழுதிக்கோங்க, இதை அப்படி எழுதி, இதை அப்படி எழுதி, இதை என்ன செய்கிறோம், ரோ ரெடியூஸ்ட் ஃபார்மில் மாற்றுறீங்க. மாற்றிட்டு எத்தனை இண்டிபெண்டன்ட் ரோஸ் இருக்கோ அதான் டைமென்ஷன் W1 + W2ன்னு கன்க்ளூஷன் வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்.